1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர், தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு. எதற்கு? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான தம்முடைய ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்கள். யாருடைய புண்ணியங்கள்? அந்தகாரத்தில் இருந்த நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அதற்குத்தான் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எங்க இருந்தோம்? முதல்ல அந்தகாரத்தில் இருந்தோம். எங்க கொண்டு வந்தாரு? தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்தார். அதனால் என்ன? நம்முடைய வேலை என்ன? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரீகமா எந்த அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறார்? நீ எந்த அந்தஸ்துல இருக்கிற? உன்னை என்ன அந்தஸ்துல வைத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆங்கிலத்துல என்ன? chosen generation, right? Hallelujah. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood, பரிசுத்த ஜாதி, holy nation, அவருக்கு சொந்த ஜனம், his own people. Hallelujah. இது ஏதோ சும்மா ஏனோ தானோ படிச்சுட்டு போறோம். இது உன் இருதயத்துல பதி, உன் ஆவியில பதிச்சுக்க. சராசரி உலக மனிதர்களைப் போல நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறோம் என்று அர்த்தம். அதுக்கு முந்தின வசனம் நீங்களோ என்றால் யாரை சொல்லுகிறார்? 8வது வசனம் வாசிங்கன்னா, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டத்தை குறித்து இங்க பேதுரு எழுதுகிறார். வசனத்துக்கு கீழ்ப்படியாம இடறிக்கிட்டே இருக்கிறது. இது எப்படியா, அது அப்படியா, அப்படின்னா இப்படியா, அதெல்லாம் கிடையாதுப்பா. எப்ப பார்த்தாலும் வசனத்துக்கு முரணா யோசிக்கிறது, வசனத்துக்கு முரணா பேசுறது, வேதத்துக்கு முரணா, கர்த்தருக்கு முரணாக பேசுகிறது. அந்த மக்கள் they have been appointed for that. ஆமென். அவர்கள் இடறுவதற்காகவே ஆண்டவராலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ வித்தியாசம் தெரியும். they have been appointed. One of stumbling and a rock of offense. A rock of offense. They stumble. Being disobedient to the word. Yes, why they stumble? ஏன் இடறாங்க? Being disobedient to the word. To which they also were appointed. அதற்கென்றே பாருங்க, வேதத்துல கர்த்தர் சிலரெல்லாம் முன்குறிச்சிடுறாருன்னா எதுக்கு தெரியுமா? நீதிமொழிகள் இருக்கு, தீங்கு நாளுக்கு என்று கர்த்தர் துன்மார்க்கனை வைத்திருக்கிறார். உலகத்துல எதுக்கு கெட்டவங்களை வைத்திருக்கிறாரு? தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கனை வைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். ஆமென். இடறுகிற கூட்டம். சோ உனக்கு வித்தியாசம் தெரியணும். நீங்களோ you cannot be one among every other person, but you are a different person altogether. Hallelujah. மற்றவங்க இடறாங்க, மற்றவங்க வசனத்துக்கு விரோதமா பேசுறாங்க, மற்றவங்க வசனத்துக்கு முரணா பேசுறாங்க, கிறிஸ்தவத்துக்கு முரணா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட கூட்டமா நீ போக கூடாது. ஹல்லேலூயா.
ஆகையினால அருமையான தேவனோட பிள்ளை, டோன்ட் ட்ரை டு காப்பி. மற்றவங்க அப்படியே அசாதாரணமா எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தானா இப்படி கஷ்டப்படணும், காலையில சர்ச்சு சாயங்காலம் சர்ச்சு, இப்படி கத்தர் உன்னுடைய காரியம் வேற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மற்ற இடறி போகிற ஜனங்களை பார்த்து நீ கெட்டு போற. இடறி போகிற ஜனங்களோடு சேர்ந்து நீ கெட்டு போவங்களே. அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு, தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா வந்துட்டு போறதுக்கு இல்ல, கடமை உண்டு. தேவன் உனக்கு செய்த புண்ணியத்தை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். உன்னை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தாலே சாதாரணமா வர முடியுமா? பிசாசு புடியிலிருந்து வெளியே வர முடியுமா? உலகமெல்லாம் பிசாசின் பிடியில சிக்கொண்டு இருக்க உனக்கு மாத்திரம் இங்க வர்றதுக்கு எப்படி முடியுது? எப்படி அனுமதி கிடைக்குது? முதல்ல நீ அதை உணர்ந்திருக்கிறியா? மீட்கப்பட்டு சாத்தான பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இயேசுவின் அரசாட்சிக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட மகனாய் மகளாய் இருப்பாய் என்றால் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். என்ன? அவருடைய புண்ணியத்தை நீ அறிவிக்கணும். முதல்ல அந்த புண்ணியத்தை நீ என்ன செய்திருக்கிறாய்? ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப சந்தோஷம். பாவியா இருந்த என்ன ஆண்டவர் ரட்சித்தார், ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார்னு கொஞ்ச காலம் சந்தோஷமா இருக்கணும். இப்போ அந்த ரத்த புண்ணியம், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது வரல, எனக்கு வீடு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லைன்னு தான் பாக்குறீங்க தவிர இருக்கிறவரை கோட்டவர் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அன்றைக்கு பழைய காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பார்த்தாங்க, தேவன் என்னோட இருக்காரா? தாவீது சொல்லுகிறான் 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரே என்னோட கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கா, ஆபத்தா, பிரச்சனையா, நான் பயப்படவே மாட்டேன். தேவன் என்னோட இருக்கு. அவன் சொல்லல எனக்கு எங்களோட பெரிய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லல, எனக்கு பணபலம் இருக்குன்னு சொல்லல, எனக்கு அரண்மனை வாழ்க்கை இருக்குன்னு சொல்லல, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் வந்தா உடன் இருக்கிற சேவகரும் உதவ மாட்டாங்க, பணமும் உதவாது, உடன்பிறப்பும் உதவாது, சொந்த பந்தமும் உதவாது. அவனுக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது. அவன் சொல்லுவான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த உணர்வே இல்லையே. தேவன் நம்மோட இருக்காரா இல்லையான்னு கூட கவலையே கிடையாது. மிஷின் போல சபைக்கு வருது, மிஷின் போல போறது, பிரயோஜனம் என்ன? தேவன் உன்னோட கூட இருக்காரா இல்லையா எப்படி தெரியும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் பிரியமில்லாத மக்களோட ஐக்கியப்பட்டா அந்த இருள் உன்னை கவிக்கொள்ளும். உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை இழந்து போவார், தேவ சமூகத்தை இழந்து போவார். எப்படிப்பட்ட ஐக்கியத்தோட நாம் இருக்கிறோம்? நீ யார்? அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு உன்னை வரவழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குத்தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன சந்ததி? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த லிஸ்ட்ல தாங்க வரணும். ஏன் தெரியுமா? இதுவரையிலும் சம்பவித்திராததும் இனி சம்பவிக்க போகாத, இனி சம்பவியாததுமான ஒரு மகா உபத்திரவ காலம் உலகத்துக்கு வருகிறது. அதில் ஒருவரும் தப்பி போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த காலம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த காலம் குறைக்கப்படும். அவ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நீ இருக்கணும். அப்பதான் அந்த உபத்திர காலத்துக்கு நீ தப்பு வைக்கப்பட முடியும். திரும்பவும் 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 சொல்றேன், ஏதோ அனல் உரைச்சு போய் மந்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு, ஹல்லேலூயா, கருத்தோடு கூட என்னை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்குத்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்
அன்றைக்கு லேவியர் மாத்திரம்தான் ஆசாரிய கூட்டம். இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். காரணம், நீ தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு ஆசாரியன் நீதான். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவ ஆலயமாகிய உன் சரீரத்தை எப்படி வச்சிருக்க? தேவாலயமாகிய உன் சரீரத்துல ஆராதனை இருக்குதா? முதல்ல பரிசுத்தமா இருக்கா? தேவனுடைய ஆலயமாகிய உன் சரீரம் எப்படி இருக்கிறது? அதுல பரிசுத்தாவில் தங்கி வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வு எப்பவும் இருக்கா? அல்லது என்னது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்றுதான் இந்த சரீரத்துக்காக கவலைப்படுகிறாயா? அழிந்து போகிற இந்த சரீரத்துக்காக கவலைப்படுகிறாயா? அழியாத பரிசுத்த ஆவியானவரை உட்கொண்டிருக்கிற சரீரம் என்று சொல்லி இதை மகிமைப்படுத்துகிறாயா? உன் சரீரத்தை என்ன நினைக்கிற? அதை அலங்கரிக்கணும், அதுக்கு ஆகாரத்தை ஊட்டணும், அதுக்கு உடுத்தணும். இதுதானே உன் கவலை. உனக்கு அதுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற வாசம் பண்ணுகிற இது ஒரு ஆலயம் என்று சொல்லி நீ இந்த உன் சரீரத்தை கனப்படுத்துகிறாயா? யோசித்து பாருங்க. Who are you? I am the temple of the living God. Know you not, know you not, you're the temple. Know you not, know you not, you're the temple. Know you not, know you not, you're the temple. You are the temple of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்நிய பாஷையை பேசுறியே, ஆவியில் நிரம்புறியே, அது எங்கிருந்து வராது? அவர் பரிசுத்தவன் எங்க இருப்பாரு? அப்போ அவர் இருக்கணும்னா அதுக்கேற்ற தேவாலயமா நீ இருக்கிறியா? பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் நாடகங்களை வாசிக்க வேண்டாம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், உன் சரீரமாகிய உன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் ஆண்டு கொள்ளும்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும். You should know how to possess your vessel, your body, with honor and holiness. உன் சரீர பாண்டமாகிய உன் சரீர பாண்டத்தை நீ பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் ஆண்டு கொள் என்று 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5. ஹல்லேலூயா. ஆகையினால அருமையான தேவனோட பிள்ளைகள், நீ தேவனுடைய ஆலயம், அதற்கு நீ ராஜரீகமான ராயல் பிரிஸ்ட்ஹுட். என்ன அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு பேரு? ராயல். வேற சாதாரண ஆசாரிய கூட்டம் அல்ல. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக மீட்டெடுத்து உன்னை ராயலிட்டிக்குள்ள வைத்தா நீ எங்க இருக்கிற? பன்னி மாதிரி குப்பையை மேய்கிறது உண்டோ? தெரியும் இல்லையா? அந்த கதை அடிக்கடி சொன்னா புளிச்சு போயிடும். சந்தைக்கு போனா முயல் குட்டி, வீட்டுக்கு வந்தா பன்னி குட்டி. கதையா இருக்க கூட. ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், தன் மனைவியோட சண்டை போட்டுட்டு போனான். போய் சந்தையில போனாங்க, நல்லா முயல் குட்டி இருந்துச்சு. சரி வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவேன்னு வந்தான். திரும்பி வாங்கிட்டு வரும்போது ஒரு சத்திரத்துல தங்கினான். அங்கே அந்த முயல்குட்டி அழகா தங்கி தூங்கும்போது தன் சத்திரக்கார அழகா இருக்கிறத பார்த்து முயல்குட்டி எடுத்து அதுக்குள்ள பன்னிக்குட்டியை போட்டுட்டான். மனைவிட்ட கொண்டு போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, நான் என்ன வந்துச்சு, பன்னிக்குட்டி அடியும் வந்துச்சு. உதை வாங்கிட்டு திரும்ப வரோம் சண்டை போடுறதுக்கு. வரும்போது திரும்ப சத்திரத்துல தங்கும் போது திரும்ப தூங்குனா அந்த சத்திரத்துக்கார, ஐயோ நம்ம கிட்ட தான் சண்டை போட வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த பன்னிக்குட்டியை எடுத்துட்டு முயல்குட்டியை வச்சுட்டான். ஸோ அந்த சண்டைக்காரன்கிட்ட சந்தைக்கு போய் அதை விற்றவன்கிட்ட போய் அவன் தகராறு பண்றான். என்ன, நான் உனக்கு முயல்குட்டி கேட்டா நீ என்ன கொடுத்த? இதை பாருன்னு பார்த்தா அதெல்லாம் வந்துச்சு, முயல்குட்டி தான். ஒன்று முயல்குட்டி காதை குச்சி சொன்னான். ஒன்று நீ முயல்குட்டி ஆயுது, இல்லை பன்னிக்குட்டி ஆயுது. சந்தைக்கு வந்தா நீ முயல்குட்டி, வீட்டுக்கு போனா நீ பன்னிக்குட்டி. என்னது, சபைக்கு வந்தா ஆட்டுக்குட்டி, வெளியே போனா பன்னிக்குட்டி. அப்படி இருக்கீங்களா? அதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார். வெளியே போனா என்ன பன்னிக்குட்டி, எல்லாரோட ஐக்கியம். ஐயோ சொந்தம் பந்தம், நான் மாதிரிலாம் உறவு கொண்டாடுறது கிடையாது. அதனால சீக்கிரத்துல வராது. யாரோடையும் உறவு கொண்டாடுறது கிடையாது. இயேசு நான், இயேசுக்குள்ள யாராவது இருந்தா அவங்களும் நான், அவ்வளவுதான். அதை கூட அவங்களை நல்லா வடிகட்டினா தான் அவங்களோட ஒத்து வரும், இல்லைன்னா எல்லாரோட ஒத்து வராது.
எனக்கு எல்லாரோடும் ஒத்து வரும், இயேசுவோட பிள்ளைகளோட மாத்திரம்தான் ஒத்து வராது. ஊழியக்காரங்க தான் ஒத்து வராது. ஊழியக்காரங்க தான் ஜென்ம விரோதி. ஊழியக்காரங்க தான் பார்த்தாலே பார்த்தா வேற எங்கேயோ ஐக்கியமா இருக்கு. அதனாலதான் ஊழியக்காரங்க பேசுறத பார்த்தா ஒத்துக்க மாட்டேங்குது. பிரித்தெடுக்க ஆவியில பிரித்தெடுத்த ஒரு ராஜரிகமான ராயல் பிரிஸ்ட்ஹுட், இந்த மேன்மை உனக்கு இருக்கா? உலக வேலையில இருந்த போது எங்களுக்கு இருந்துச்சு, எங்க போனாலும் இருந்துச்சு. ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்கு இருந்தது, எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி உலக வேலையிலே அத்தனை பேருக்கு மத்தியிலே நான் மாத்திரம் தனியா வித்தியாசமா தெரியுது. உடையெல்லாம் சாதாரணமான உடைதான், எல்லாரும் போலதான் உடுத்திருப்பேன், எல்லாரும் போலதான் இருப்பேன். ஆனால் என்னுடைய நடக்கை, ஜீவியம் அத்தனை பேருக்கு மத்தியில இது மொத்தம் வித்தியாசமா இருக்கும். நீ எப்படி இருக்க? வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்க? படிக்கிற ஸ்தலத்துல எப்படி இருக்க? வசிக்கிற இடத்துல எப்படி இருக்க? வேட்சி குத்திக்கிறதல்ல, வெள்ளம் கொடுத்துறதல்ல, நகை கழட்டுறதல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. இயேசுக்காக நான் பிரித்து எடுக்கப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்கிற உணர்வு, நான் தேவனுடைய ஆலயம் என்கிற உணர்வு, அதற்கு நான் ஆசாரியர் என்கிற உணர்வு உனக்கு இருக்கா? அதுல எப்பொழுதும் துதி சத்தம் இருக்குதா? அதுல எப்பொழுதும் வேத வசனம் இருக்குதா? அதுல எப்பொழுதும் ஜெப சத்தம் இருக்குதா? தேவனுடைய ஆலயத்துல தானே இருக்கணும்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல விளக்கு எப்பொழுதும் அணையாம இருக்கணும்ல. உனக்குள்ள இருக்கிற விளக்காகிய உன்னுடைய ஆவி அவிந்து போயிருக்கிறதா? ஆவியை அனல் மூட்டிக் கொண்டே இருக்கிறாயா? ஆமென். உன் ஸ்பிரிட் அப்பப்போ சாத்தான் வந்து தண்ணியை ஊத்தி ஆவி அணைப்பான். போடா, எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் சர்ச்சை சர்ச்சை, அப்போ கொஞ்சம் ஜாலியா இந்த உலகம் பாரு, கொஞ்சம் டிவி சீரியல் தானே பார்க்கிறேன், அதுதானே பார்க்கிறேன், ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோ கிளிப்பிங் தானே பார்க்கிறேன், அதைத்தானே பார்க்கிறேன், இதைத்தானே பார்க்கிறேன், அப்படி பார்க்கிறேன், இப்படி பார்க்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எல்லா குப்பையையும் கொண்டு வருகிறார். தேவனுடைய ஆலயமாகிய உன் சரீரத்துக்குள், உன் கண்கள், சரீரத்தின் விளக்காகிய உன் கண்களுக்குள், ஆமென். உன் சரீரத்தின் விளக்கு கண்ணு, உன் சரீரத்தின் விளக்கு என்னது? உன் ஆவி. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அந்த விளக்கு, விளக்கு தெரியும்ல, விளக்கு பார்த்துருக்கலாம், அதுல எரியுறது என்னது? தீபம். இந்த கண் சரியா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சம், இந்த கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் இருள். அப்ப உனக்குள்ள இருக்கிற தீபம் கொழுந்து விட்டு எரியணும். நன்றாக தெரிந்து கொள், நீ தேவனுடைய ஆலயமாக உன் சரீரத்தை சொல்றது கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் ஆலயம் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையா தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களோட ஆவியினாலும் உங்களோட சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 6:19-20. ஹல்லேலூயா. நீ பிரித்து எடுத்தாதானே தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னுடைய அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அதுக்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்தது என்ன? அதுக்கு என்ன? பரிசுத்த ஜாதி, நேஷன். யார் நீங்க? யார் நீங்க? பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக பாலாக்கு கூலி பொருத்தி கொண்டான். அந்த ஜனங்களை சபிப்பா, ஒரு வினோதமான ஜனம் வந்திருக்குது, பாலாக்கு ஒரு செய்தி போகுது, வினோதமா இருக்காங்க அப்பா, பெக்யூலியர் பீப்புள். நம்ம பேர் என்ன? பெக்யூலியர். நீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பெக்யூலியர் பீப்புள். அந்த பாலாக்கு கிட்ட சொல்றாங்க, ஒரு வினோதமான ஒரு ஜனம் வந்திருக்குது. அந்த பாலாக்கு பாக்குறோம், அப்போ கடல் மணல் மாதிரி பிறகி இருக்காங்களே. உடனே பீலேயாமை கூப்பிட்டு 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் என்னவா? ஜாதிகளோட கலக்க மாட்டாங்க. ஜாதிகளோட கலவாமல் தனியே வாச
வாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யூதர்கள் எல்லா இடத்திலுமே ஒரு தனிப்பட்ட ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆமென். எல்லாரோடும் கலந்து கூட்டத்தோட கூட்டமா தங்களை தீட்டுப்படுத்தல. ஹல்லேலூயா. அதே போல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எடுத்து காண்பிக்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்காது. அப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஜாதி, ஜாதிகளோட கலவாதவர்கள், பரிசுத்த ஜாதி. கிறிஸ்தவர்களுடைய விசேஷம் என்ன? பரிசுத்தம். அவன் ஏன் உன் தேவனாகிய கர்த்தர் யார்? இன்னைக்கு சனிப்பாளத்துல தான் செய்யும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். பரிசுத்தம்னு பேரை கேட்டாலே ஜனங்களுக்கு ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. எங்க கிறிஸ்தவர்கள் பரிசுத்தம் பெரிய டிஃபிகல்ட் மேட்டர் கிடையாது. உன் தேவன் யாருன்னு தெரிஞ்சா. அவன் பழமொழி சொல்லுவாங்க, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர். உன் ஃப்ரெண்ட் நண்பன் எப்படிப்பட்டவனு நீ அப்படித்தான் இருப்பேன். ஆனா உன் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தால் நீ எப்படித்தான் இருப்ப? பரிசுத்தமா தான் இருப்பாய். உன் தேவன் பரிசுத்தர். அதனால நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரங்களிலும் வாசித்தீங்கன்னா கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக எம்பசிஸ் பண்றதை நாம் பார்க்கலாம். Hallelujah, glory to God, praise the Lord. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்க. நான் உங்க கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்துல சொல்றாரு, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யாருங்க? நானு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எப்போ? என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, கை கொண்டு நடவு. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே பயந்து கவனிங்க. ஊதாரி பிள்ளைங்க என்ன செய்யும்? அம்மா அப்பா பேச்ச கேட்காது, தான் இஷ்டத்துக்கு தருதலையே அலையுதுன்னா கெட்டு குட்டி சோறப்போம். அம்மா அப்பா சொற்படியே கேட்டு நடக்கிறது கெட்டே போகாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க பிள்ளைங்களும். அதே போலவே தேவனுடைய வார்த்தையின்படியே சொற்படியே செய்கிற பிள்ளைகள் கெட்டு போகவே மாட்டாங்க, பரிசுத்தரா இருப்பாங்க. இந்த வார்த்தையின்படி இல்லாம சும்மா தேவன் கர்த்தர் சர்ச்சுன்னு வாயில சொன்னா ஒண்ணுமே இல்லை, அது ஊதாரி பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அதனால கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் கர்த்தர் சொல்றாரு, அவர்களை நான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உன்னை பரிசுத்தமாக்குறது நீ அல்ல, நீ அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க பயத்தோடு நடந்து கொண்டே வச்சுக்கோ, அவரே உன்னை பரிசுத்தமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:10 சொல்றது, நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவராகும்படிக்கு அவர் நம்மை சிட்சிக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்காக நம்மள என்ன செய்யறாரா? அவருடைய பரிசுத்தத்துக்கு நமக்கு பங்கு. அவருடைய உன் பரிசுத்தத்தில் என் பங்கு உண்டு என்று உன் வாக்கு உரைத்திடுதே, உள்ள பரிசுத்தம் போதாது என்று உணர்ந்தே, உந்தன் பரிசுத்தம் அடைந்திட தஞ்சம் அடைந்தேன். இறங்கும் என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு இருக்கணும்னா அவர் சிட்சிக்கிறார், கடிந்து கொடுக்கிறார், கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். பரவாயில்ல தானே? டீச்சர் ஹோம்ஒர்க் செய்யலன்னா அடிக்கிறாங்க, இந்த கையை வாங்கிக்கிற, இந்த கையை கொடுத்து வாங்கிக்கிற, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிற. உன் பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ளவனா கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் செய்றாரு. அதை வாங்கிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஏன்? அதுக்கு ரிவார்டு என்ன? அவருடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா. நீ வழி தவறி போகும்போது
தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, நான் உபத்திரப்படாத இருந்தா வழி தவறி போயிருப்பேன். ஹல்லேலூயா. சில உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது நல்லது. ஆகையினால் அந்த நெருக்கங்கள் தான் நம்மை ஆண்டவர் அண்டையில கிட்டி சேர்க்கிறது. நாம் சிட்சிக்கப்படாதிருந்தால் அதே எபிரேயர்ல வாசிக்கிறோம், வேசின் பிள்ளைகளாக இருந்திருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க, ஒருத்தரையும் கண்டிஷன் பண்ண போப்பா, அதை ஜாலியா என்ஜாய் பண்ண லைஃப். எங்க இருக்கான் பிசாசு? எங்க இருக்கான் பிசாசு? நான் சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிறான், சபைக்குள்ள இருக்கிறான். உலகத்துல கூட இல்லை, உலகத்தானுக்காக ஒரு தேவ பயம் இருக்கு. பார்த்தா இப்படிங்கிறான், இல்லை ஒரு பயபக்தியோட ஒரு பயம் தான், பாவிங்கிற உணர்வு இருக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கு. எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா செய்யலாம், ஆனா வாய் ஃபுல்லா தேவனை கூப்பிடலாம். அதுதான் பயங்கர பெத்த பிசாஸ், பெரிய பிசாஸ், பயங்கரமான துணிகரமான பிசாஸ். எங்க இருக்குன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில தான். துணிகரத்தின் ஆவி எங்க இருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளதான். மனசாட்சியை மழுக்கி போட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளதான். ஹல்லேலூயா. மனசாட்சியை கெடுத்து கொண்டு, தங்களுடைய மனசாட்சியை மழுக்கி கொண்டு, சும்மா வேதத்தை தூக்கி கொண்டு நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாருங்கள். அதுக்கு பயங்கரமான கொடிய பாவையை கூட நம்பலாம். இப்படிப்பட்ட மனசாட்சியில மழுங்கி போனவர்களுக்குள்ளே தேவ ஆவி இருக்க மாட்டார். விழுந்து போன சாத்தானுடைய தூதனுடைய ஆவி கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே செயல்படுகிறது. ஹல்லேலூயா. Beware backslidden people. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள்? தாங்க பின்வாங்கினது போதாது, மற்றவங்களை எழுப்பாங்க. பாப்பா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க கிடக்குறாங்க, இதெல்லாம் அப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்ல. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர் சொல்றாங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது, உபவாசித்து ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வேற என்னவா? ஒரு கூட்டம் ஜெபிக்கவே வேணும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி ஆவிய மழுக்கி போடுறாங்க. இருந்தப்பார், அவரே உன்னை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்கு உன்னை பங்காளியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளை, மறந்து போகாத நீ யார்? பரிசுத்த ஜாதி, holy nation. Holiness is a must in every individual's life. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் பரிசுத்தம், அதுதான் தேவனுடைய பிள்ளை என்கிற அத்தாட்சி, முத்திரை. அதைத்தான் சாத்தான் திருடுவான், அதைத்தான் அட்டாக் பண்ணுவான், அதைத்தான் தீட்டுப்படுத்துகிறான், அதுக்கு விரோதமாக தான் செய்வான். நீ பரிசுத்தம் எல்லாம் விட்டுருவான். அப்பா உபத்திரமே இல்லை. ஏன்னா நம்ம சொல்றோமா, போராட்டமா இருக்குது, எதிர்ப்பா இருக்குது, உபவாசிக்கிறோம்னா நிறைய பேருக்கு கிண்டலா இருக்கு, கிண்டலா இருக்கு. உனக்குள்ள சரக்கு இருக்கிறதுனாலதான், எங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் சாத்தான் போராடுறான். என்னைக்கும் அவனுக்கு வித்து போட்டிருந்தா அவன் ஏன் போராட போறான்? ஹல்லேலூயா. சாத்தானுக்கு தங்களை விற்று போட்டவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவங்க ஈஸியான கிறிஸ்டியன் லைஃப் லிவ் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருக்காக உத்தமமாய் நிற்கிறவர்கள் நித்தமும் போராடுவான், நித்தமும் போராடுவான். அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. எப்போ வரைக்கும் போராடணும்? பூமி எடுக்கிற வரைக்கும் போராட வேண்டியது. ஹல்லேலூயா. நீ போராடாம சாத்தானுடைய இஷ்டத்துக்கும் இச்சைக்கும் இணங்கி போவாய் என்று சொன்னார், உன் பரிசுத்தத்தை இழந்து போவாய், உன் தரிசனத்தை இழந்து போவாய். அதுக்கு பிறகு உயிருள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனாய், செத்த பெணமாய் நடமாடி கொண்டிருப்பாய். அந்த வாழ்க்கை வேணுமா? அல்லது உயிருள்ள வாழ்க்கை வேணுமா? ஆமே. நம்ம எத்தனையோ சண்டே ஸ்கூல், உயிருள்ள மீன் என்ன செய்யும்? எதிர்நீச்சல் போடும். செத்த மீன் தண்ணி அடிச்ச வாக்குல போகும். ஹல்லேலூயா. நீ உயிருள்ள கிறிஸ்தவன், உயிரோட்டம் உள்ள கிறிஸ்தவனா இருந்தா எல்லா எதிர்ப்புக்கும் எதிர்நீச்சல் போட்டு போவாய். இணங்கி போக மாட்டேன், அதுக்கு இடம் கொடுத்து போக மாட்டேன், விட்டு கொடுத்து போக மாட்டேன், எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஹல்லேலூயா. சத்தியத்துல உறுதியாய் நிற்பாய், சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. போகிற எப்படி? எங்கேயோ உன்னை வித்து போட்டுட்டு, சாத்தானுக்கு உன்னை வித்து போடுற, உலகத்துக்கு வித்து போடுற, உலக மாயைக்கு வித்து போடுற. இன்றைக்கு மனம் திரும்ப. ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஜாதி என்பதை உணர்ந்து கொண்டேன். I will not compromise. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க?
அப்படிப்பட்டவர்களுக்கு சபை நடத்ததான் நான் விருப்பமா இருக்கிறேன். ஏன் இந்த அங்கதாய்ப்பு, ஏன் சபையில இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர? வந்து உட்கார்ந்து எல்லாத்தோட உட்கார்ந்து எல்லா குப்பையும் சபைக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. பரிசுத்த ஜாதியாக நீ மாற வேண்டும். ஆமென். இன்று இத்தனை நாள் போனது போகட்டும். இன்று முதற்கொண்டு ஒரு தீர்மானம் பண்ணி மாறு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாயும் அப்புறம் எப்படிமா அவருடைய சொந்த ஜனம். பரிசுத்த ஜனம் தான் அவருடைய சொந்த ஜனம். ஏசப்பாக்கு செல்ல பிள்ளை சொல்லாத. You have to pay a price for your holiness, holy life. பரிசுத்தத்துக்காக நீ எவ்வளவோ போராடி, அதுக்காக நீ இயேசு உனக்கு பரிசுத்தமாக்குற கர்த்தர் தான். ஆனால் அதுக்காக உபத்தமாக மனதிலும் ஆவியிலும் சிந்தையிலும், அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 14 வாசிக்கிறோம். அந்நிய நுகத்துல அவிசுவாசுடன் பிணைக்கப்படாத. அப்புறம் என்ன வாசிக்கிறீங்க? 14 நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிக்கு விசுவாசிக்கும் பங்கேது? பங்கு இருக்கா உனக்கு அவிசுவாசியோட? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று இருக்கிறீர்களே. ஆனபடியா என்ன பண்ணணும்? நீங்க அவர்கள் நடுவிலிருந்து புறப்படு, பிரிந்து போ. ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனான். நீ என்ன செய்யற? குப்பைக்குள்ளதான் போற. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஆகையால் நீங்கள் இவைகளை விட்டு புறப்பட்டு அப்புறம் பிரிந்து விட வேண்டியதை விடணும், புறப்பட வேண்டியதை விட்டுனா புறப்படு, எழுந்து தீர்மானம் பண்ணு. ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை பகைப்பா. உனக்கு யார் வேணும்னு தெரிந்து கொள். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பயங்கரமான ஒரு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கணும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, இது வேண்டும் நாதா அன்பல்லவோ, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால், கல்வாரின்றி கதியில்லையே, கல்வாரின்றி கதியில்லையே, கர்த்தாவும் பாதம் சரணடைந்தேன், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. எல்லாம் ஞாபகம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டு புது விசுவாசி வீட்டில் இருக்கும்போது பாடல கண்ணில் மாலையா கண்ணீரோட பாடுவேன். இன்னைக்கு உங்களை பாட வைக்கிறதே இட்ஸ் an effort. யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ. உலகத்தின் செல்வம் இணையாகுமோ, பேர் புகழ் கல்வி ஒழியாததோ, யார் வேண்டும் என்று கேட்டீரோ, பதில் என்ன சொல்வேன், நீரே எனக்கு போதும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிற? அவருடைய சொந்த ஜனம் நான் என்ற வைராக்கியம் உனக்கு இருக்கா? நீங்கள் இவைகளை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, எப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் அவர்? நீ பிரிந்து வந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்க? ஆவியிலங்க, மனதுலங்க. உலகத்துல பல விதமான ஜனங்கள் மத்தியில தான் வாழ வேண்டியிருக்கு. ஆனா நம்முடைய உள்ளத்துல, சிந்தையில, எண்ணங்கள்ல நான் யார், யாருடையவன்,
யாருடையவள், எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள் என்ற உணர்வோடு கூட வாழுகிறாயா? Are you compromising? Hallelujah. இவைகளை விட்டு பிறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாரா இருப்பேன்? சொந்தங்க. உங்களுக்கு பிதாவா இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஆமென். அப்பொழுதுதான் அவனை ஏற்றுக்கொள்வேன். என்னென்னத்திலிருந்து பிரிந்து வரும் ஆண்டு கேளு. ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்ன என் வாழ்க்கையில இருக்கு, எதெல்லாம் விட சொல்றீங்க? வளர்ச்சி அடைய அடைய அடைய. நல்லா கவனிங்க. நிறைய வளர வளர வளர. நீக்கு சொல்ல, நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், சினிமா பார்க்கறதை விட்டுட்டேன், பார்க்கறதை விட்டுட்டேன், அதுல திருப்தி அடையாது. அது ஆரம்பம் நல்ல. வளர 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 எதையோ கத்தர் என்னென்ன இது மேல ரொம்ப ஆசையா இருக்கோ, ரொம்ப பிரியமான காரியம், அதை விட சொல்வார். ஹல்லேலூயா. சாப்பாட்டுல ஏதாவது ரொம்ப பிரியமா இருக்கும், எது மேல ரொம்ப உனக்கு பிரியமா இருக்கு, ஏன் அவர் விட சொல்றாங்க? கொடுமைக்காரா இல்ல, ரொம்ப பிரியத்தை கொடுக்கிறவன், இச்சையை கொடுக்கிறவன் பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டவர்கள் இச்சையை தோன்றான்னா சாதாரண சாப்பாடு பொருளுக்காக வைத்துக்கோ, துணிமணிக்காக வைத்துக்க. எதுல அதிகமா உனக்கு ஆசை பெருகுதோ அதை சரண்டர் பண்ணு, அதை விட்டு புறப்பட்டு வெளியே வா. தேவனை காட்டிலும் அதிகமாக உனக்கு எது முக்கியத்துவம் தருதோ அதை விடு. தேவனை காட்டிலும் அதிக இம்பார்ட்டன்ஸ் எது எடுக்குதோ அதை விடு. ஏன்னா அதுலதான் பிசாசு இருக்கிறான். தேவனை காட்டிலும் மற்றதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கறானா, ஓகே 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 சேட்டன் அதுல இருக்கிறான். ஹல்லேலூயா. என்னையும் தேவனையும் பிரிக்கிறதுக்கு அவன் வருகிறான். அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. இப்படித்தான் உன் ஜீவியத்தை சேஃப்கார்ட் பண்ணணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை சாத்தானுக்கு பலி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காது, பிசாசுக்கு பலி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காது. விழித்து எழும்பு. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிதாவா இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பார்கள். அவருடைய சொந்த ஜனம். ஆமென். என்ன சொந்தம்? அவருடைய குமாரர் குமாரத்திகள். அவர் என்னுடைய பிதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உறவுக்குள்ள இருந்தா உன்னால அவருடைய புண்ணியத்தை பத்தி சொல்ல முடியுமா? சொல்லணும்னு இருக்குமா? சொல்லக்கூடாதுன்னு இருக்குமா? இதுல உயிர் ஓட்டமா உன்னுடைய லெவல், உன்னுடைய உறவு ஆண்டவரோட சரியா இருந்தா, ஐயோ என்னை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு என்னை கொண்டாட்டாரே, அந்த உணர்வு எப்பவுமே நமக்கு இருக்கிறதுனால அவர் நமக்கு செய்த புண்ணியத்தை சொல்லாம இருக்க முடியாது. நீ எங்க அவரோட புண்ணியத்தை பெற்றுக்கொண்ட மாதிரியே இல்லையே, இழந்து போன மாதிரி இருக்கியே. இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவரிடத்துல கெட்ட குமாரன் எப்படி மனத்தை புத்தி தெளிந்த போது அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துல வந்து பகத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை ஒப்புரவாக்கினான். அவனுக்கு உடனே வஸ்திரம் தனி நல்ல ஒரு சிறந்த வஸ்திரம் உடுத்து வைத்து மோதிரம் போடப்பட்டு பாதரட்சிகள் போடப்பட்டது போல உனக்கும் ஆண்டவர் மனம் திரும்புவா என்றால் பழைய அந்த ஆதி நிலவைக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை சாத்தான் திருடி இருக்கிறான். பாதரட்சிகளை, சுவிசேஷத்தின் பாதரட்சியை திருடி இருக்கிறான். முத்திரை மோதிரம் அதிகாரத்தை திருடி இருக்கிறான். திருடப்பட்டதெல்லாம் ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நிலைமைக்குள்ளே போ, இந்த அனுபவத்துக்குள்ளே வா. அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் உனக்கு செய்த புண்ணியத்தை உன்னால அடக்கி கொள்ளவே முடியாது. எனக்கு செய்த அந்த நன்மைக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவேன். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை பின்பற்றுவேன். ஆமென். அவர் செய்ததை நினைவு கூர்ந்து அவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொண்டு இனி நான் அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குத்தான் அவர் என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்து போவார். 3 காரியம் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிச்சிருந்தீங்கன்னா இங்க சர்ச்சை இடம் போதுமானு கேட்கிறேன். அவருடைய புண்ணியங்களை ஒவ்வொருத்தரும் எடுத்து அவரை ருசித்து ஐயோ ஆண்டவர் எனக்கு புண்ணியம் செய்தாரே, எனக்கு இந்த நன்மை செய்தாரேன்னு உணர்ந்திருந்தா இந்த சபை போதுமா நீ புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை மற்றவங்களுக்கு சொல்லி ருசியோட சொல்லி இருந்தா இந்த இடம் போதுமா?
இடம் கொள்ளாமல் ஆத்துமாக்கள் வந்து சேர்ந்திருக்கும் அல்லவா? நீ சுய மயக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறியே, வஞ்சிக்கப்படாது, விழித்து எழும்பு, காலம் செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எதற்காக சபை இல்லைன்னு கவலைப்படுற? இந்த மாதிரி ஒரு பலன் கூடாத மலட்டு ஆடுகளுக்காக சபை இல்லை. சபை என்றால் விருத்தி அடையணும், வளர்ச்சி அடையணும். அதற்கு நீ ஆரோக்கியமாய் இருந்து அவருடைய புண்ணியங்களை ருசி பார்க்கிற ஆடா இருந்தா நீ நாளை அடக்கிக் கொள்ளவே. நாங்களும் ரட்சிக்கப்பட்ட போதில் ரட்சிக்கப்பட்ட இன்ன வரைக்கும் பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சொல்லி ஒரு ஆத்மா ஒரு ரட்சிப்புக்குள்ளேயும் நடந்து ஞானஸ்தானத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து சபையில சேர்த்து, ஆட்டோல போகும்போது சுவிசேஷம் சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் அடுத்த தடவை பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இந்து சபரிமலைக்கு போறவன் ஆட்டோல இயேசு ரத்தம் ஜெயம்ப்பா, இது இந்த வசனம் போட்டிருக்க, எப்படி உனக்கு தெரியும்? ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுல கூட்டம் வச்சு நான் போற அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்களும் கூட்டத்துல வந்து உட்கார்ந்தாங்க. துடிப்பு வேணும். எது? வாலிப ஸ்திரியா, 20 எத்தனை வயசுல போயிருப்பேன், 23 24 வயசு. அந்த வயசுல எல்லாருக்கும் சுவிசேஷம். பேக்ல எப்பவுமே ட்ராக்ஸ் இருக்கும். எங்க ஆட்டோல போனாலும் ஆட்டோக்காரனுக்கு ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் சொல்றது குறைஞ்சா போச்சு. இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வர பால்காரமாவா இருக்கட்டும், கீரைக்காரங்களா இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்றது மாத்திரமில்லை, அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறது. அதன் மூலமா அவங்களுக்கு இவங்கதான் நல்ல கிறிஸ்தவங்க, நான் சொல்லவே தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க. நீங்க வந்து கேட்டு பாருங்க. அந்த பக்கம் குடியிருக்கிற பக்கத்துல சாட்சி இருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் இது சண்டைக்காரிங்க, சண்டை போட்டுனே இருக்கும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறாயா? இன்றைக்கு ஒரு மருத்துவரை போய் பார்க்க போனா அவருக்கு சுவிசேஷம், இன்னொரு இடத்துல யாரோ பார்க்க போனா அவருக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியலையே. ஏன்? அவர் ஒவ்வொரு நாளும் செய்கிற புண்ணியத்தை அறிவிக்கும். அவரோட புண்ணியத்தினால் நாம் வாழ்கிறோம். நான் வாழ்கிறேன் என்கிற உணர்வு எனக்கு உண்டு. அவருடைய புண்ணியத்தினால், ரத்த புண்ணியத்தினாலே நான் வாழ்கிறேன். என்னுடைய திறமையினாலோ என்னுடைய சாமர்த்தியத்தினாலோ என்னுடைய பலத்தினாலோ இல்ல, அவருடைய புண்ணியத்தினாலே வாழ்கிறேன். இந்த உணர்வு உனக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. அப்படி இருந்தா, நீ அறிவித்திருந்தால் எத்தனை ஆத்துமாக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் உன்னை போய் குற்றப்படுத்த போறாங்கன்னு தெரியாது. ஞாயிற்றுப்பின் நாள்ல ஆண்டவரே அவங்க வீட்டு பக்கத்துலதான் இருந்தேன், எனக்கு சொல்லலப்பா, அவங்களை நல்லா எனக்கு தெரியும், எனக்கு சுவிசேஷம் சொல்லல, உன்னை விரல் நீட்ட போறாங்க. செய்வாங்களா மாட்டாங்களா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அவசியமா இருந்தது நீ சொல்லாமல் போனாய்? எத்தனை பேருக்கு ஆறுதல் அவசியமா இருந்தது நீ ஆறுதல் கொடுக்காமல் போனாய்? எத்தனை பேருக்கு தேவை இருந்தது, அந்த தேவைகளை சந்திக்காமல் போனாய்? பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், எனக்கு பானம் கொடுக்கவில்லை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்கல. எப்போ ஆண்டவரே இந்த சிறியரில் எதை செய்யாமல் போனீர்களோ அதை எனக்கே செய்யாமல் போனீர்கள் சொல்லுவாரா மாட்டாரா? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கணும்னா வாயில மாத்திரம் இல்லைங்க, உன் செய்கை. Your actions will speak more than your words. Amen. கிறிஸ்துவ போல நட இந்த உலகத்துல, கிறிஸ்துவ போல வாழ இந்த உலகத்துல. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு வெறுத்து போச்சு கிறிஸ்தவருடைய ஜீவியங்கள் எல்லாம் மாய்மாலங்களை பார்த்து. ஊழியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒரு சாத்தான் வச்சிருக்கிற டிசைன் படிதான் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத தவிர வேதத்தின்படியான கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்க்க முடியவில்லை. எச்சரிக்கையாயிருங்கள். வந்து ஒரு புது திருப்பம், புதிய மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகணும். எந்த பகுதிகளெல்லாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாயோ, ஆண்டவரை இழந்து போனாயோ, அதையெல்லாம் அறிக்கை செய்து நீ ஆண்டவரோட மனம் திரும்பி ஒப்புரவாகும் போது கொஞ்சம் சாத்தான் விடமாட்டான். நீ உபவாசித்து ஜெபித்து மீண்டு வெளியே வா. அவன் விடுவான். சாசுக்கு ஹோல்டு கிடையாது. நீ உண்மையாய் மனம் திரும்புகிற பட்சத்துல அவர் உன்னை தீர்ப்பானதிலிருந்து உன்னை பிரித்தெடுத்து பரிசுத்தமாக மாற்றுவார். ஆமென். ஒவ்வொருவரும் ஒருத்தர்ல கூட எனக்கு திருப்தி கிடையாது. சபையில் இவ்வளோ வருஷம் இவ்வளோ சத்தியம் கொடுத்து கூட ஒருத்தர்ல கூட பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை காண முடியவில்லை. ஒரு உற்சாகமாய் கர்த்தருடைய புண்ணியத்தை அறிவிக்க முடியல. ஏன்? அதை நீ ருசிக்கவும் இல்லை. மறுபடியும் நீ சிறைப்பட்டு அடிமைப்படுத்தி சத்துருவுக்கு இணங்கி போயிருக்கிற. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஷார்ப்பா இருக்க முடியும். அவன் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கும். என் காலங்களில் நேரங்களில் கர்த்தருக்குள்ள
பிரயோஜனமாய் ஆண்டவருக்குள்ளே ஆத்மாக்களை உருவாக வேண்டும் என்கிற தரிசனம் தானே தவிர ஏதோ சபையை நடத்துவதில்லை. தரிசனம் உள்ள ஒரு சபையாக மாறும். Holy Spirit, minister to Jesus. Amen. 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 Hallelujah. Jesus, mighty God, we cover mighty name of Jesus. Hallelujah. Amen. Holy Spirit, Jesus, the creation. Amen. Jesus, mighty God. Yes. ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பேசப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், உம்முடைய புண்ணியத்தை அறிவிக்கிற ஒரு ஜீவியம், ஒரு பிரயோஜனம் உள்ள ஜீவியமாக மாற்றுகிறார். ஒரு அர்ப்பணிப்புள்ள தியாகம் உள்ள ஆண்டவரே, உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் நடுவாக வருகிற காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே மெய்ப்பொருளாகிய உம்மை இழந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவை மற்ற எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு மற்ற எல்லாவற்றிலும் குப்பையும் நஷ்டம் என்று கருதி ஆண்டவரே பானக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அதோடு நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொன்னது போல இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வர சபையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகான மகிமையாவுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை